வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,500 24,000 கால், 23,500 புட் 24,000 கால், அந்த பேசிஸில் நம்ம ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன். ஸோ ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன். அப்படி நடந்துமே நம்மளோட லைன்ஸை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நேற்றுக்கு செல் பண்ணவங்க அந்த ப்ரீமியத்தோட எல்லையை தாண்டி வெளியே போக விடாமல் அதுக்குள்ளேயே கொண்டு வந்து அவங்க எக்ஸிட்டாக ஆர் பொசிஷன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். பொதுவாக ஒரு பெரிய மொமெண்டம் நடந்து இல்லை ஒரு சின்ன வால்டைல் நடந்து அடுத்த நாள் பெரிய கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்கும்போது முந்தைய நாள் ஈவினிங்கில் செல் பண்ணவங்க ஒரு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிலோ போட்ட பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அவங்க பொசிஷன்ஸை எக்ஸிட் பண்ணுறதுக்கு மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இதான் விஷயம். அப்போ ஓப்பன் ஆனால் ஒன்று சைட்வேஸில் போய் டிகே நடக்கணும், இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே கொண்டு வரணும். இதுதான் விஷயம். அப்போ காலையில் ஓப்பன் ஆனவுடனே நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே ஆயாச்சு. எஸ்டர்டே ஹைக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டாங்க. ஆனாலும் மார்க்கெட் மேலே போகலை. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அதாவது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நடந்த ட்ரேடிங்கில் வந்து ஆடட் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் டிகே ஆனதை விட இன்னொரு பக்கம் ஏறுனது அதிகமாக இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு ஒன் சைடாக பெரிய மார்க்கெட் மொமெண்டம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாளும் அதே மாதிரி பெருசாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அந்த கொடுத்த ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கான வேலையை அடுத்த நாள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அதுக்கு சைட் வைஸ் போடணும். இல்லை அந்த ப்ரீமியத்துக்குள்ளேயே எவ்வளோ கேப் கொடுத்து மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ இல்லை எவ்வளோ தூரம் மேலே போயிருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளேயே திருப்பி கொஞ்சம் ஒரு 50% வரணும். அப்போ இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனவுமே ஃபஸ்ட்டு உங்களுக்கு 15 to 20 மினிட்ஸில் உங்களுக்கு 24,300 ஸ்ட்ராடல் அப்படின்னு போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துட்டு அடுத்த நாள் ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு ஸ்ட்ராடல் விழுகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா, அந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க 300 அப்படின்னா மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட், இதுதான் ரேஞ்ச். அப்போ மேலே வந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட் அப்படின்னா 24,300க்கு மேலே போகாது, 350 தாண்டாதுன்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இந்த 350ன்ற லெவல் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு சைட் வைஸ் போட்டிருக்காங்க. அந்த 350 தொட்டதுக்கப்புறமா அகெயின் கீழே ஓப்பனுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஒயிட் ரேஞ்சுடைய டாப், அதுக்கு கீழே வந்தவங்க ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்புக்கு வரல, அதை விட்டு கீழே வரல, அதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த லைனை எவ்வளோ கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். காலையில் ஓப்பன் ஆன இடத்துலையும் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து அதை பிரேக் பண்ணோடனே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கு மார்க்கெட். அதாவது 24,141 நம்ம ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் வரைக்கும் வந்திருக்காங்க. அகெயின் இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேலே போக முடியாமல் இருக்காங்க. அப்போ இந்த ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஸ்ட்ராடலுடைய ஒரு 50 பாயிண்ட் ஹை, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் நடந்தது நம்ம ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ ஓரளவுக்கு இதை நீங்கள் அசியூம் பண்ண முடியும். உங்களால் ரெகுலராக நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேசிஸில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ண போகிறாங்க, அப்போ ப்ரீமியம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னா அந்த ப்ரீமியம் டிகே ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து என்ன தான் நம்மளுக்கு ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே, எஸ்டர்டே ஹைக்கு மேலேன்னு இருந்தாலுமே நமக்கு அங்கே ஆல்ரெடி ஏறின ப்ரீமியத்தையே அவங்களால டிகே பண்ணணும், அதுக்கு மேலே ப்ரீமியம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால அகெயின் கீழே வந்துட்டாங்க. சைட் வைஸ் போட்டுட்டு கீழே வந்துட்டாங்க. அடுத்து ஸோ இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க டேபிளில், அதை வச்சு நாளைக்கு என்ன மார்க்கெட் எந்த இடத்துல முடிஞ்சிருக்க இடத்த வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராடலோ ஸ்ட்ராங்கிள்னு எடுத்துக்கலாம். அப்போ 24,300 கால், 24,500 கால், 24,300 புட், 24,200 புட், 24,000 புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்மளுக்கு அதே ஸ்ட்ராடல் தான் வர்றாங்க. 24,300 கால், 24,300 புட் அப்படின்றதோட ஸ்ட்ராடல் தான் வருது. அப்போ இந்த ஸ்ட்ராடலுடைய பேசிஸில் தான் எடுக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ராடலோட பேசிஸில் நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் இதை எடுத்துட்டாலுமே அதுக்குள்ளே நம்மளுக்கு ப்ரீமியம் எப்படி மொமெண்டம் இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பேசிஸில் ஆப்ஷன் செயின் அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸஸ் வந்து டிசம்பர்
1 ஸ்டார்ட் ஆயிரும் நம்மளுக்கு. ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் எந்தெந்த இடத்துலையுமே ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் வந்து மார்க்கெட் எந்தெந்த இடத்துக்குலாம் வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கணும், எந்தெந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ ஓவரால் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி, சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் வச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வர்ற அன்றைக்கெலாம் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஓவரால் உங்களுக்கு மார்க்கெட்டோட வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் ரெகுலராக அனலைஸ் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டை எந்நேரமும் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ காலையில் ஓப்பன் ஆயிருக்கா, இந்த லெவல்ஸ்க்குலாம் மேலே போயிருக்காங்க, இந்த லெவல்ஸ்க்குலாம் கீழே வந்திருக்காங்க, அப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட வந்தால் தான் நம்ம டிசைட் பண்ணணும், அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட போனால் தான் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இதை தான் நம்ம கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நாளைக்கான லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ 24,300 கால் கொடுத்துருக்காங்க. 300 காலுடைய க்ளோஸ் வந்து 119. அப்போ 24,319. ஓகேங்களா. அடுத்து 24,300 புட்டுடைய க்ளோஸ் வந்து 161. அப்போ 24,139 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். 319 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பு. 24,139 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஓகே. அடுத்து ஆடட் ப்ரீமியம், இது ரெண்டுத்துக்கும், அதாவது 24 கால் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன், 24,300 புட் ஆப்ஷன். இப்போ 119 + 161 280. இப்போ 24,300 + 280 24,580. இப்போ 24,300 - 280 24,200. சாரி, 24,020. அப்போ அந்த 280 பாயிண்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,221. அப்போ இதில் நாளைக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் ரேஞ்சு கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சு ரொம்பவுமே சின்னதாக இருக்குது. அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து நம்மளுக்கு எஸ்டர்டே லோவாக இருக்குது. அப்போ அந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் அதுக்கு முந்தைய வீக்கோடைய ஹை, வெள்ளிக்கிழமையோட ஹை, அது வரைக்கும் வந்து கவர் பண்ணுவாங்களா, அதுக்கு உண்டான இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் இந்த 24,020ன்ற இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ முந்தைய நாள் ஒரு பெரிய ரேஞ்சு கொடுத்து அதில் ஒரு ஸ்ட்ராங்கிள் க்ரியேட் பண்ணி அந்த ஸ்ட்ராங்கிளோட எல்லையை விட்டு வெளியில் போக விடாமல் அகைன் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அதுக்கு நியர்பையே முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பொசிஷன்ஸை இப்படியே கேரி பண்ணாங்கன்னா இன்றைக்கி இந்த 24,300 அண்ட் 24,000 to 24,500 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராங்கிளுக்குள்ளே மார்க்கெட் வந்து ரன் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த எஸ்டர்டே ஹை, அதாவது வெள்ளிக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 23,500 to 24,000 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது புட் ஆப்ஷன் சைடை விட. இப்போ கால் ஆப்ஷன் உங்களுக்கு 19 நியர்பை இருக்காங்க, புட் ஆப்ஷன் வந்து 13 இருக்காங்க. ஸோ இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நாளைக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது, மார்க்கெட் சப்போஸ் இன்றைக்கி எடுத்த மாதிரியே நாளைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்களா, இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகுறாங்களா, இல்லை கேப் டவுனும் ஓப்பன் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்போ இந்த ரேஞ்ச் எங்கே வேணால் இருக்கனால 24,000 to 24,500 வரை இருக்கனால கேப் அப்பும் ஆகலாம், கேப் டவுனும் ஆகலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பன் கூட ஆகலாம். ஸோ ரேஞ்சு ஒரு 500 பாயிண்ட்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணால் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.